ஆலங்குளத்தில் மிகப்பெரிய குளமான தொட்டியான் குளம் உடைந்து சாலையில் வெள்ளப்பெருக்கு, போக்குவரத்து பாதிப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மிகப்பெரிய குளமான தொட்டியான் குளம் மூலம் 121 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றது. இந்த குளத்தில் மொத்த கொள்ளளவு 47 கன அடியாகும். இந்த குளத்தின் உபரி நீர் மூலம் 12 சிறிய குளங்கள் பயன்பெற்று வருகின்றன. ஆலங்குளத்தில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் தொட்டியான் குளத்திற்கு நீர்வரத்து அதிகரித்தது. குளம் முழுமையாக நிரம்பியது. நேற்று 17ஆம் தேதி மாலை தொட்டியான் குளத்தில் ஒரு பகுதியில் லேசான உடைப்பு ஏற்பட்டது. அதிலிருந்து தண்ணீர் வெளியேறியது. இதை அறிந்ததும் ஆலங்குளம் கால்வாய் பராமரிப்பு குழுவினர், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் திரண்டு JCB இயந்திரம் மூலம் அந்த அடைப்பை சரி செய்தனர். இந்த நிலையில் இன்று காலை தொட்டியான் குளத்தில் மற்றொரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டது. தொட்டியான் குளத்தில் தேங்கியிருந்த நீர் வெள்ளம் போல் மளமளவென்று வெளியேறியது. இதனால் ஆலங்குளம் தென்காசி செல்லும் சாலை, ஆலங்குளத்தில் காய்கறி மார்க்கெட் செல்லும் சாலை, நெட்டூர் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் இந்த 2 சாலைகளிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை பார்க்க மக்கள் பெருமளவில் திரண்டனர். ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ், ஆய்வாளர் சாகுல் ஹமீது, உதவி ஆய்வாளர் சின்னத்துறை மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நீர்நிலைகளின் அருகில் பொதுமக்கள் செல்லாதவாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். ஆலங்குளம் நெட்டூர் பாலம், அகரம் தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆலங்குளம் வட்டாட்சியர் கிருஷ்ணவேல் தொட்டியான் குளத்தில் உடைப்பு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்டார். தொடர் மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக தென்காசி திருநெல்வேலி இடையே பஸ் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு ஆலங்குளம் தென்காசி சாலையில் தொட்டியான் குளம் பகுதியில் மணல் கொட்டப்பட்டு குளத்திலிருந்து தண்ணீர் வெளியேறுவது தடுத்து நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆலங்குளத்தில் பெரும்பாலான கடைகள், தனியார் நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருந்தது. மக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்பட்டது. ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் குறைவாக காணப்பட்டது.